உக்ரைனோட தலையெழுத்து அப்படிங்கிறது அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு முன்னாடி வேற மாதிரியும், ஜெலன்ஸ்கி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியும் சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த ஆள தேர்ந்தெடுத்த அன்னைக்கே அந்த மக்களுக்கு கெட்ட நேரம் புடிச்சிருச்சு. அந்த நிலப்பரப்புக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு. இந்த ஆள முதல்ல ஏன்டா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப சிம்பிள். வெளியில இருந்து நாடகம் போட்டாய்ங்க. அந்த நாடகம் தான் நம்மளோட வாழ்க்கைன்னு உக்ரைன் மக்கள் ஏமாந்து போனாய்ங்க. ரஷ்ய ஆதரவு கூட்டம் அரசாங்கத்துல இருந்து விரட்டி விடணும்னு அமெரிக்கா திட்டம் போட்டு ஜெலன்ஸ்கியை உருவாக்கிருச்சு. காமெடியனா இருந்த நபரை அரசியல்லே மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர், சோவியத் யூனியன் இருந்த அளவுக்கு உக்ரைன் நிலப்பரப்பை கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த மக்கள் அதை நம்பினால இவ்வளவு கஷ்டப்படுறார்கள். என்னைக்குமே வெளியில இருந்து வர்றது அவ்வளவு சிறப்பா நமக்கு வாழ்க்கையை மாத்த போறது இல்ல. அரசியல் ரீதியா மற்ற விஷயங்கள்லாம் வேற கணக்கு. இது அப்படிதான். அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் மாறிடுமா? மாறப்போறது இல்லை அப்படிங்கிறதான். சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மூன்றாவது பிளேயர் உக்ரைனுக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, உக்ரைனோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது முத ரஷ்யா குறி வச்சுச்சு. ஏற்கனவே கிரிமியா டொன்பாஸ்கோட போற வேண்டிய பயலுகளை இன்னும் ஏகப்பட்ட பிராந்தியங்களை எடுத்துக்க அப்படின்னு ஏகப்பட்ட பிராந்தியங்கள் இப்ப ரஷ்யா வசம் போயிருச்சு. இப்ப அதை தடுக்க போறேன், அதை மிதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு கடைசியில மீதி உள்ள பிராந்தியங்கள் அமெரிக்கா கைவசம் போயிருச்சு. அமெரிக்காவுக்கு தான் ஒரு நல்ல பழக்கம் இருக்கே. அவன் கவர்னர் போட்டு நிர்வாகம் பண்ற பிரிட்டன் கிடையாது. இவன் இண்டஸ்ட்ரியலை இறக்கி விட்டுருவான். அவனுங்க இஷ்டத்துக்கு சுரண்டிக்குவாங்க. அந்த நாட்டுல ஏதோ ஒரு நிர்வாகம்னு இருக்கும். அந்த நிர்வாகம் தலை சிறந்த நிர்வாகம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு கிளம்பி போயிடும். அந்த தியரிப்படி தான் இப்ப பாதி உக்ரைன் ரஷ்யாவுக்கு, மீதி உக்ரைன் அமெரிக்காவுக்கு சொந்தம். அந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதிகளில் 350 பில்லியன் எடுக்கிற வரை எல்லா கனிம வளங்களும் அமெரிக்காவுக்கு சொந்தம். அந்த 350 பில்லியனை தொட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா கனிம வளங்கள்லையும் 50% உக்ரைனுக்கு, 50% அமெரிக்காவுக்குன்னு ஷேரை பிரிச்சுக்கிட்டார்கள். ஆனா இந்த 350 பில்லியன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எப்போ ஒத்துக்கும்? உள்ளூர்லேயே டோல்கேட்டு போட்ட காசை எடுத்தீங்களாடா அப்படின்னா எடுக்கவே இல்லைங்கிறாங்க. எப்போதான்டா எடுப்பீங்க அப்படின்னா தெரியலைன்றாங்க. ஊர் ஒன்று கூடி நின்று சட்டையை பிடிச்சதுக்கப்புறம் காசு எடுத்துட்டோம், இப்போ அந்த ரோடை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு டோல் வாங்குறோம் அப்படின்னு சிம்பிளாக கடந்து போயிடுவார்கள். அந்த மாதிரி அமெரிக்காவும் ஒரு காரணத்தை சொல்லி கடந்து போயிடும். அப்போ அந்த 350 பில்லியனுக்கு ஒட்டு மொத்தமாக கடைசி கனிம வளம் வரை சுரண்டி எடுக்கிற வரையும் அமெரிக்கா தான் உக்ரைனுக்கு பைசாவை கண்ணில் காட்ட போறது இல்லை. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இப்ப மூணாவதா ஒரு பிளேயர் குதிச்சிருக்கான். அந்த பிளேயர் யாரு அப்படின்னா, புதுசுல இந்த யுத்தம் ஆரம்பிச்ச புதுசுல அமெரிக்கா பிரிட்டனை காட்டிலும் கூடுதலா வாய் பேசின போலந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. போலந்து என்ன குறி வைக்கிறார்கள்? இந்த 2 பயலுக்கும் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே அப்படின்னு கேட்டா, இல்ல இருக்கு அப்படின்ட்டாங்க. என்னடா இருக்கு? இதுக்கு மேல நிலப்பரப்பை 2ஆ தான் பிரிச்சுட்டாங்களே அப்படின்னா, ஒடிசா துறைமுகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி படாலடியா தூக்கி வீசிட்டாங்க. எதுக்குடா வேணும்? நாங்களும் நிறைய காசு கொட்டி கொடுத்துருக்கோம். அதனால எங்களுக்கு விலைக்கு தராட்டி கூட பரவாயில்ல, லீஸுக்கு கூட கொடு. 99 வருஷம் லீஸு. ரெண்டும் ஒன்று தானே. 99 வருஷம் கழிச்சு இன்னொரு கலவரத்தை செஞ்சு திருப்பி கைக்குள்ள வச்சுக்க போறீங்க. இன்னைக்கு லீஸ்ல அக்ரிமெண்ட் பில்ல கையெழுத்துப்பட்ட ஒருத்தனை அன்னைக்கு உயிரோட இருக்க போறது இல்ல. அன்னைக்கு இருக்கிறவனையும் ஏமாத்திடலாம். இல்ல 99 வருஷமா அந்த ஏமாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கூடுதலா நிலங்களை ஆட்டைய போடலாம். இது உலகம் பூரா நடக்கிறது தானே அப்படின்னு கேட்டா, இப்ப போலந்து டிமாண்ட் பண்ணுது. எப்படி டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்படிதான் நீ செஞ்சுட்ட அப்படின்னா அடுத்து ரொம்ப சுலபமா ஐரோப்பிய யூனியனுக்குள்ளேயும் வரலாம், நேட்டோக்குள்ளேயும் வரலாம். இது பூரா நீ வரலாம் தான். அதே சமயம் இந்த டீலுக்கெல்லாம் ஒத்து வரல அப்படின்னா ஒட்டு மொத்தமா தடை விதிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. எதுக்குடா தடை விதிக்கிறீங்க அப்படின்னா, உக்ரைனோட இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஐரோப்பாவுக்குள்ள தடை கொண்டு வருவேன் அப்படின்ட்டாங்க. போலந்துக்குள்ள விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கு. அதாவது உக்ரைனோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மற்ற மார்க்கெட்டுகளை ஃப்ளட் பண்ணுது. இவனுங்க பெரிய அளவு உற்பத்தியில் இருக்காங்க. மற்ற பகுதியில் சிறு விவசாயம் மார்க்கெட்டை அடி வாங்குது. அதனால இவனுங்களை வாங்கவே கூடாது, தடை பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனை அவனுங்களுக்குள்ளே ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த போர்ட்டையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. போர்ட்டை கேட்கறது மட்டும் கிடையாது, குடுக்காட்டி இப்படி செய்வேன், கொடுத்தா இப்படி செய்வேன் அப்படின்னு ஏறக்குறைய அன்னை அமெரிக்கா, ரஷ்யா, அதுக்கடுத்து 3வது நானும் இனிமே அதே டோன்ல பேச போறேங்கிற மாதிரி
செலன்ஸ்கிக்கு ஒரு சரியான ஆப்பு வச்சிருக்காங்க. ஆனா ஒடிசா துறைமுகத்த போலந்து கிட்ட குடுக்குற அளவுக்கு அமெரிக்காவும் இளிச்சவாயும் கிடையாது, ரஷ்யாவும் இளிச்சவாயும் கிடையாது. 2 பேர்களோட குறியும் அங்க தான் இருக்கு. ரஷ்யாவோட குறி கூடுதலாவே இருக்கு. ரொம்ப அருகாமையில் துருப்புகள வச்சுக்கிட்டு, என்னைக்குடா அத தட்டி தூக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கார்கள். அத தட்டி தூக்குறனால நமக்கு பெரிய அளவு ஒண்ணும் டிஸ்அட்வான்டேஜா போகாது. ஆனா, ஐரோப்பாக்கு ஒட்டுமொத்தமா ஜோலியே முடிஞ்சுங்கிற மாரி இருக்கும். அதனால ரஷ்யா போற வேகத்த நம்ம ஒண்ணும் குறைக்க வேணாம். அதே சமயம் ஃப்ரீயாவும் விட வேணாம். அப்படிங்கிற மனநிலையில அமெரிக்கா இருக்கு. இது 2ம் நல்லா தெரிஞ்சும் போலந்து இறங்குது அப்படின்னா, சிக்கிச்சுன்னா லாபம் தானே அப்படின்னு இறங்கி அடிக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி இருக்கிற வரையும் உக்ரைனை எத்தனை கூறுகளா போட்டாலும் சுத்தி உள்ள பிளேயர்களுக்கு பத்தாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.